நான் ரொம்ப சோகமா இருக்கேன். தளபதி விஜய் அவர்கள் மேல எனக்கு இருந்த நம்பிக்கையே போச்சு. நான் ரொம்ப நம்பினேன் ஆக்சுவலா. மற்ற கட்சிகள் கிட்ட பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க குறைகளை கண்டுக்காம அவங்க கொடுக்கிற அழுத்தத்துக்கு தலை வணங்கி, அதாவது வளைஞ்சு கொடுத்து ஒரு ஆட்சியை அமைச்சு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். நம்ம அரசியல் களம் அப்படிங்கிறதே அதுதான். மற்ற கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை அரவணைக்கணும், அவங்க தவறுகளை கண்டுக்க கூடாது, இப்படிதான் ஆட்சியை பிடிக்கணும். ஆனா இன்னைக்கு பேசின பேச்சுல எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தமிழ்நாட்டோட அடிப்படை ஊழல் பண்றது, அதையே ஒழிச்சிருவேன்றீங்க, அதுதான் டார்கெட்ன்றீங்க, கடுமையா தண்டிப்புன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி உங்க கூட வந்து கூட்டணி வைப்பாங்க? காலங்காலமா அந்த ஊழல்லையே ஊறி போய் கொழுத்து போய் பல கோடி சொத்துக்கள் சேர்த்து வாழ்ற ஒரு கூட்டம் எப்படி உங்க கூட வந்து கூட்டணி வைப்பாங்க? அப்புறம் எப்படி நீங்க மாற்றத்தை கொண்டு வருவீங்க? நான் சொல்றேன், நீங்க அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கீங்க மற்ற கட்சிகளால. ஆனா நம்ம தமிழ்நாட்டோட மக்களின் முக்கியமான நம்பிக்கையா மாறி இருக்கீங்க இன்னையோட ஸ்பீச்சால. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு ஆதரவாகவும் உங்களுக்காக பேசுறதுலயும் நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். யாருக்கும் அடிமையா இல்லாம தமிழ்நாடு தலை நிமிர போகுது அப்படிங்கிற ஒரு பெருமையோட உங்க பின்னாடி நிக்கிறதுல சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள். நன்றி.